சிந்து பைரவி சீரியல்ல எப்படியோ சிந்து போராடி வீட்டுக்குள்ள நுழைஞ்சுட்டாங்க. இருந்தாலும் சிந்துவுக்கு ஒரு ஸ்டோர் ரூம தான் ரூமா குடுத்துருக்காங்க. ஸோ எந்த வசதியுமே அதுல இல்ல. கொசுக்கடியில வெறுந்தரையில தான் நம்ம சிந்து படுத்திருக்கு. இத பார்த்த உடனே நம்ம சிவா என்ன செய்றாப்ல, யாருக்கும் தெரியாம கொசுவல ஒண்ண எடுத்துக்கிட்டு வந்து நம்ம சிந்துவ சுத்தி கட்டி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாப்ல. இத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மகாவோட மகளும் பார்த்துர்றாங்க. ஆனா, சிவா தான் கட்டி விட்டாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. நம்ம ரூம்ல இருக்கிற கொசு வலைய இவ பாட்டுக்கு எடுத்துட்டு வந்து கட்டிக்கிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நேரா போய் அன்னபூர்ணி கிட்ட சொல்ல, நம்ம சிந்து வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இத நமக்கு சிவா தான் ஏற்பாடு பண்ணி குடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அன்னபூர்ணி சிந்துவ கூப்பிட்டு திட்டுன்னு திட்டுறாங்க. ஆனா நம்ம சிந்து, "இல்ல, இத டாக்டர் தான் எனக்கு கட்டி விட்டாரு" அப்படின்னு சொல்லவே இல்ல. பிரச்சனை பெருசாகும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே அமைதியாவே இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் நீ இப்படி ஏதாச்சும் பண்ணுன, உன்னைய கொண்டு போய் நடு ரோட்ல விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அன்னபூர்ணி மிரட்டுறாங்க. இந்த சிவா ஏன் தான் இப்படி இருக்கிறாருன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, வாய தொறந்து பேச போறாருன்னு.